இதெல்லாம் எந்த காலத்திலுமே திருந்தாத ஜென்மம் மித்ரா. எங்க இல்ல அப்படி தெரியலங்க மித்ரா, இதெல்லாம் பக்கா பிளான். கார்த்திக் ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த அம்மா இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவன் சொல்லிதான் அந்த அம்மா இங்க செய்ய வந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவா. நான் சொன்னா கேளு, தயவு செஞ்சு அவளை வெளில போக சொல்லு. ஏங்க கார்த்திக் சார் பண்ண வேலைக்கு நாகலட்சுமி அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவங்க. இப்ப என்ன, அந்த நாகம் நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்றியா? நில திருந்தவே மாட்டே மித்ரா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு முக்கியமாவே இல்லல, எதுவுமே உன் காதிலே விழாது இல்ல. இங்க பாரு, ஒரு நாள் உனக்கு உரைக்கும் போது அந்த நாகுவால நீ எவ்வளவு அனுபவிக்க போறன்னு மட்டும் பாரு. அப்ப தெரியும் நான் சொல்றது. ஏங்க மித்ரா, வேண்டாமா? என்னால உங்க 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் போயிடுறேம்மா. ஐயோ, நீங்க வேற ஏமா? ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அவர்தான் உங்களை நம்ப மாட்டேங்கிறாரு. வினய் தம்பி பேசினதுல தப்பு இல்லையேமா. அவர் எப்படி என்ன நம்புவாரு சொல்லு? நான் நடந்துகிட்ட விதம் அப்படிதானே. ஆனா சத்தியமா சொல்றேன் மித்ரா, நான் திருந்திட்டேன். நான் நம்புறேம்மா, வாங்க. பைத்தியக்காரி, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறதே நீ என்ன நம்பணுங்கிறதுக்காக தான். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் விதியை நினைச்சு யோசிக்கிறேன். மித்ரா, யாருமா இவங்க? தாத்தா, நான் கோயம்புத்தூர்ல ஒரு வீட்ல வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த வீட்ல இருக்கிற அம்மாவோட ரிலேஷன் இவங்க. ஒரு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்காங்க. என் கூடயே இருக்கணும்னு சொல்றாங்க தாத்தா. அதுக்கு என்னம்மா, நம்ம வீட்லயே தாராளமா தங்கிட்டு போகட்டும். நம்ம கோயிலுக்கு போறோம்ல, இவங்களையும் நம்ம கூட வர சொல்லு. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க, நான் வேணா இங்கேயே இருக்கேன் வீட்லயே. அது இருக்கட்டுமா, முதல்ல கோயிலுக்கு போவா. மித்ரா, நான் இங்கேயே இருக்கேனே, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. உங்களை மட்டும் தனியாவா கூட்டிட்டு போறோம்? தாத்தா வேன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுல எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். நீங்க முதல்ல குளிக்கல, வாங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. எல்லாரும் கோவிலுக்கு போறீங்களா? மித்ரா, அதுக்கு முன்னாடியே உனக்கு சங்கு ஊதுறேன். நீ எப்படி கோயிலுக்கு போறேன்னு நானும் பாக்குறேன். என்னம்மா யோசிக்கிற? டேய், இப்போதே மொபைலை தூக்கி வீசுன. உன்னதான்டா கேக்குறேன். இங்க பாரு மாம்சே, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கா மாம்சாவ. யாரு? வேற யாரு? மித்ராதான். என்ன பண்ணா? அந்த நாகு இருக்கால. யார்? அந்த புண்ணாக்கு முட்டியா? ஆமாயா. அவளுக்கு என்ன? அந்த புண்ணாக்கு முட்டைதான். காந்திமதி அம்மா அவ குணம் தெரிஞ்சு அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க போல. காந்திமதி அம்மா துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு அடைக்கலம் கொடு மித்ரான்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறா. மித்ராவாத உண்மை நம்பி இங்க வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காயா? என்னடா சொல்ற? புண்ணாக்கு முட்டை வீட்டுக்குள்ள விடுறது வாய்க்குள்ள விஷத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்கு சமண்டா. அவளை எதுக்குற இந்த வீட்டுக்குள்ள விட்டா? அதான் மாம்ச நானும் சொன்னேன், அந்த நாகு ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கானு. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி தான் அவளை அனுப்பிச்சு வச்சிருப்பானு ஒரு டவுட்டா இருக்கு மாம்சு. மாம்சு, நம்ம குடும்பத்தை அவன் ஏதோ பண்ணுங்கிறதுக்காக தான் அவளை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யோ, நான் மித்ரா கிட்ட அதை பத்தி எவ்வளவு எடுத்து சொல்லியும் ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறாயா? நாம சொன்னா தப்பு பண்ணவங்க திருந்த மாட்டாங்களா? இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றா. அவன் ஏன்டா இப்படி பண்றா? அவன் என்ன முட்டாளா என்ன? யோ, அதுதான் நானும் கேக்குறேன். ஏமாப்ல, அவளால எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவன் என்ன பண்ணா? விக்ரம கடத்தினா உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தா. ஒரு தடவை காந்திமதி அவளை வீட்டு விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் மித்ரா கிட்ட தான் அவன் வந்து கெஞ்சினா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. மித்ரா சொல்லி காந்திமதி அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மித்ராக்கே அப்பச்சால இதெல்லாம் மித்ராக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் எதுக்காக அவளை சேர்த்துக்கிட்டா? லூசா மாப்பிள பொண்டாட்டி. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் மாம்சு, அவ கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே தெரியலையா? அதான் செம்ம கடுப்புல இருக்கேன் நான். கடுப்புல இருந்தானா அந்த புண்ணாக்கு போட்ட மூஞ்சில போய் 4 குத்து குத்தணும். அதை விட்டுட்டு என் மொபைல் தூக்கி வீசின. நல்ல வேலை பெட் மேல விழுந்தது. கீழே விழுந்திருந்தா மொபைல் உடைஞ்சிருக்கும். நான் மொபைலுக்கு என்ன பண்றது? யோ, உனக்கு இப்ப மொபைல் தான் முக்கியமா? ஆமா, எனக்கு மொபைல் முக்கியமாப்ல. இத பாரு, நீ முதல்ல போய் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லு, இப்படி எல்லாம் பண்ண வேண்டான்னு. யோ, உனக்கு புரியுதா இல்லையா? நான் எத்தனை தடவை தான் அவளுக்கு எடுத்து சொல்றது? அவளுக்கு புரியவே மாட்டேந்தியா? மாம்சு, நான் என்னதான் சொன்னாலே என்ன கொஞ்சம் கூட மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாயா? மம்மி, சொல்லு விக்ரம். ஏன் மம்மி அழுவுற? ஒண்ணுமில்ல,
கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்காதீங்க. ஏன் அழுவுறீங்க? ஒண்ணும் இல்ல விக்ரம், இது வேற விஷயம். இல்ல மம்மி, எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். டாடி உங்களை திட்டினாரா? மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா? சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க. நான் இருக்கேன்ல, நான் டாடி கிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? காஃபி டீ ஏதாவது போட்டுட்டு வரவா? இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க ஏன் அழுகுறீங்க? இப்போ என்ன பிரச்சனை? டாடி என்ன சொன்னாரு? என்கிட்ட சொல்லுங்க மம்மி. நீ என்னடா பெரிய மனுஷன் மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லன்னு. சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க. நீங்க என்ன பேசினாலும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க மம்மி, என்ன ஆச்சு? ஏன் ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? யார் என்ன சொன்னா? டாடி தானே, நான் கேக்குறேன். சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. போ போன்னு சொல்றேன்ல. என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறாங்கன்னு தெரியலங்க. ஒருவேளை அவங்க பிரிஞ்சிட்டாங்களா? நமக்காக பேருக்காக இருக்காங்களா? ஒருவேளை கோச்சுக்கிட்டு தாலியை கிளியை எடுத்து போட்டுட்டாளா? எதுவுமே தெரியலங்க. வினய் ஏன் அவகிட்ட கடுகடுன்னு நடந்துக்கிறான்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. தாலியே போடாதவள எப்படி புருஷன் மதிப்பான்? கமலம், நாமளா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். அவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும்னு இருந்தேன். இல்லனா நான் பேசி சரி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை இருக்கும் போல் இருக்க. கழுத்துல தாலி போடாத அளவுக்கு பெரிய இடைவெளி இருக்குன்னா அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு கமலம், என்ன ஆனாலும் சரி அவங்கள சேர்த்து வைக்காம நான் விட போறதில்ல. அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் பிரிஞ்சாங்க? ஏன் கழுத்துல தாலி கூட போடாம இருக்கா? எலியும் பூனையும் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுங்க. விக்ரம், வாடா விளையாடலாம். டேய் விக்ரம், அதான் கூப்பிடுறாங்கல்ல, வா போய் விளையாடலாம். ஏய் விக்ரம், நாங்கெல்லாம் விளையாடுறோம்ல, நீ மட்டும் ஏன் ஓரமா நிக்கிற? வாடா விளையாடலாம். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, போடா. ஏன்டா இப்படி பேசுற? நான் உன்னோட பெரியவன், என்ன போய் வாடா போடான்ற? நான் அப்படிதான் சொல்லுவேன், போடா. ஏய், அவன் ஓடி பிடிச்சு விளையாட பயப்படுவான். அவன் பயந்தாங்கோலி. யாரா பயந்தாங்கோலி? நீ தாண்டா பயந்தாங்கோலி. மரியாதையா போயிடுங்கடா, இல்லனா அடிச்சிருவேன். என்ன அடிச்சிருவியா? நீ என் கிட்ட சண்டை போடுறத விட உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போடு. அவங்க தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு உன் அம்மா கூட பேச சொல்லு, அப்ப ஒத்துக்குறோம் நீ வீரனா இல்லையான்னு. சும்மா என் கூட வந்து சண்டை போடாத. டேய், மரியாதையா பேசுறா. எங்க அப்பா அம்மா பாத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான்டா உனக்கு. அப்படிதான்டா பேசுவேன். நீ பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. டேய், எங்க அப்பா அம்மா பத்தி பேசாதடா. தாத்தா, அது சண்டைலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். என்னது, சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? அதுக்காக இப்படித்தான் கத்தி பேசுறதா? இது சரிப்பட்டு வராது. விக்ரம், தாத்தா, இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? தாத்தா, இது ஏதோ யதார்த்தமா நடந்தது. நீங்க வேற பனிஷ்மெண்ட் அது இதுன்னு. இனிமே அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் தாத்தா. நீங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். தாத்தா, இவங்கள இம்போசிஷன் எழுத சொல்லலாம். இம்போசிஷனா? ஆமா தாத்தா, நானும் என் ஃப்ரெண்டு குமாரும் ஸ்கூல்ல சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கு தண்டனையா இம்போசிஷன் எழுத சொன்னாங்க. ஐ லவ் யூ குமார்னு என்ன எழுத சொன்னாங்க.
ஐ லவ் யூ விக்ரம்னு என் ஃப்ரெண்டே எழுத சொன்னாங்க. அதே மாதிரி மம்மிய வந்து ஐ லவ் யூ வினய்னு எழுத சொல்லுங்க. டாடிய லவ் யூ மித்ரான்னு எழுத சொல்லுங்க. இப்படி 2 பேரும் 1000 முறை இம்போசிஷன் எழுதணும். அடடா, சூப்பரா இருக்கே. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் சண்டை சச்சரவு இல்லாம அன்பா இருப்பாங்க. தாத்தா அவன் ஏதோ விளையாட்டு சொல்றான் தாத்தா, நீ போய் அதை ஏதோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. வினய், அவன் சரியா தாண்டா சொல்லியிருக்கான். நீங்க தான் அதை விளையாட்டா எடுத்துக்கிறீங்க. அவன் சொன்னதை எழுதுங்க. அப்பதான் அதனோட அர்த்தம் என்ன, பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணா, போய் நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வா. சரிங்க தாத்தா. டேய் தம்பி, தாத்தா மாட்டி என்ன தாத்தா? இந்தாப்பா, நீ எழுது. பொடி, இந்தாம்மா, நீ எழுது. வாங்கிக்க. நம்ம விக்ரம் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் 1000 முறை எழுதி கொடுக்கணும். அது நீ எவ்வளவு நேரம் சொன்ன? 1 hour தாத்தா. 1 hour. 1 hourல எழுதி கொண்டு வந்து என்கிட்ட காட்டணும். அத நான் பார்த்து ஓகே சொன்னாதான் பனிஷ்மெண்ட் முடியும். இல்லன்னா அவ்வளவுதான். நாங்க யாரும் உங்களோட பேச மாட்டோம், தெரியுதா? டேய் பாத்தியா, அங்கிள் கோவெல்லாம் குறைஞ்சிருச்சு. விக்ரம், உங்க மம்மிக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாரு, முகம் எல்லாம் சிரிப்பா இருக்கு. போய் பார்க்கலாம்னே. வா. டேய் வா. I love you, Mitra. அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கையா. இப்படி எழுதுனா மனசுல உள்ள கோபம் எல்லாமே பறந்து போய் புருஷனுக்கு பொண்டாட்டி மேலையும் பொண்டாட்டிக்கு புருஷன் மேலையும் அன்பு அதிகமாயிடும். ஆமாங்க, நமக்கு கூட இது தெரியல. சின்ன பையன் எவ்வளவு அழகா சொல்லிட்டான் பாருங்க. தாத்தா, இப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான், அவங்க தான் ராசி ஆயிட்டாங்கல்ல. அவங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறத பார்த்தாலே தெரியல இவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இனிமேலாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்கப்பா. பாரா, சரி, வெளியில போய் விளையாடுறீங்களா? என்ன தாத்தா, நாங்க போய் விளையாட்டுமா? டேய், நம்ம போய் விளையாடலாமா? பாத்து ஜாக்கிரதை. என்னங்க, ராசி ஆயிட்டாங்க போல இருக்கு. இல்ல கமலம், இப்போதைக்கு ராசியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே வேற. என்னங்க, அடடா,
இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா கமலம், இது சாதாரணமா ஒரு நாள்ல எழுதுனா தீர்ற பிரச்சனையே கிடையாது. ஓ, அவங்க பல வருஷமா பிரிஞ்சிருக்காங்க கமலம். அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குமா கமலம். நாம தான் கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்க பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும். இங்க பாரு கமலம், அவங்க 2 பேரும் இப்ப ராசியானவங்க மாதிரி இருப்பாங்க. திரும்பவும் 1 மணி நேரத்துல அவங்க சண்டை போட்டாலும் போட்டுக்குவாங்க. இங்க பாரு கமலம், ம், நம்ம 80வது கல்யாண நாள் முடிஞ்சு அவங்க இங்கிருந்து போகும்போது நல்ல புருஷன் பொண்டாட்டியா போகணும். நடந்தா சந்தோஷம் தாங்க. நடக்கும் கமலம், அதுக்கு தானே நாம இருக்கோம். சரி, நாம இப்ப கோயிலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண. நான் போய் ரெடி பண்றேன். அந்த கோவில்ல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாம பண்ணுவோம். சரியா? கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. ஆ. இங்க சிங்கம் புலிலாம் வருமா? அட, இங்கெல்லாம் வராது. அதெல்லாம் பெரிய பெரிய காட்டுல தான் வரும். ஆதி காலத்துல எல்லாம் மனுஷன் காட்டுல தான் வாழ்ந்தான். அதனால ஆரோக்கியமாவும் திடமாவும் இருந்தான். ஆனா இந்த காலத்து மனுஷங்களால காடு மலை எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்ம ஆரோக்கியம் அழிஞ்சிருச்சு, காடும் அழிஞ்சிருச்சு. அதனாலதான் இதெல்லாம் நமக்கு புதுசா தெரியுது. ஏங்க, பேசாம சாப்பிடுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஆ? பாப்புல பயப்படாதடா, நான் தான் சும்மா அப்படி புலி மாதிரி சவுண்ட் கொடுத்து மிமிக்ரி பண்ணேன். யோ, யாரும் சுத்தமா பயப்படல, பேச சாப்பிடியா? உத்தரவு மாப்ள. என்ன எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? அதான் அதான் நான் வளவலாம் தான் பேசிட்டு இருந்தேன். மாப்பிள்ள தான் பேசாம சாப்பிடுன்னா, அதனால தான் நான் சாப்பிடாம பேசுறேன். பேசாம சாப்பிடுறேன். பேசத்தானே கூடாது. நாங்க சாப்பிடுறோம், நீங்க யாராவது பாடுங்க. மாட்டேன். வினய் பாடியா? ஆரம்பிங்க. பாடுறதா? எது பாடுறதான்னு கேக்குற? ஏப்பா என்னப்பா இது? அந்த காலத்துல மனுஷனும் பாட்டும் ஒன்னா சேர்ந்துருந்ததுப்பா. நாங்கெல்லாம் காட்டுல விவசாயம் பண்ணிக்கிட்டே அலுப்பு தெரியாம இருக்க பாடிக்கிட்டே வேலை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். அது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக. தெரிஞ்சா பாடு, இல்ல பேசாம சாப்பிடு. ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அட என்னப்பா நீங்க யாருமே பாட மாட்டேன்றீங்க? ஏமா மித்ரா, நீயே பாடுப்பா. ஐயோ, பாடுமா. ஆஹா, என்ன அருமையான பாட்டு. தீர்க்க சுமங்கலி படத்துல KR விஜயா முத்துராமனை பார்த்து இந்த பாட்டை பாடுவாங்க. அருமையான பாட்டுமா இது, இல்ல? மாப்பிள, மித்ர உன்ன நினைச்சு பாடின மாதிரியே இருக்கு. மாமா சொன்ன மாதிரி அவ KR விஜயா. இவ KR விஜயா, நான் முத்துராமனா? குத்துறா எச்சிப்ப. பேசாம வாய் முட்டு சாப்பிடியா? வாய் மூடிட்டு சாப்பிட முடியாது மாப்பிள, வாயை திறந்தாதான் சாப்பிட முடியும். நல்ல அனுபவம் இது. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அத சந்தோஷமா நல்லா வாழ்த்துட்டு போகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், அதான் முக்கியம். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது வண்டியில வந்த பிரச்சனை. அதுக்கும் நம்ம கோயிலுக்கு போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல மீறி நடந்துச்சுன்னா அதுக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராருன்னு அர்த்தம். யோ, கீழே ஏதோ கழட்டிட்டு இருந்தீங்க. லைஃப்ல என்னடா கழட்டினான்னு கேட்கக்கூடாதுல, அதை எதையாவது கழட்டலாமா? ஏப்பா சார், ஏதாவது தெரிஞ்சுதா? பெரிய பிரச்சனையா? ஆமா சார், மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். மெக்கானிக் வரணுமா? சரி,
பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கானே ஆன்லைன்ல பாக்குறேன். ஓகே சார். கிடைச்சதா சார்? செக் பண்றேனே. ஓகே சார். இங்க சிக்னல் இல்லாமப்ல அதான் சுத்திட்டு இருக்கு. யோ சிக்னல்லாம் இருக்கியா? உனக்கு தான் சரியா தெரிய மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க பக்கத்துல எங்கயாவது வண்டி மெக்கானிக் செட் இருக்கானே? புரியல. வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு. பக்கத்துல எங்கனே மெக்கானிக் செட் இருக்கும்? ஒண்ணு விளங்கலையே. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. காது கொஞ்சம் கேட்காது. காது கேட்காதா? இதோ வரேன். புரியல. அடா போயா. தம்பி ஏதோ சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. அண்ணே பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? மெக்கானிக் ஷாப் இங்க இருந்து 5 மைல் பக்கம் வருமே. 5 மைலா? ஆமா. நீங்க தான் போறீங்களா அந்த பக்கம்? இல்லப்பா, நான் வயக்காட்டுக்கு போறேன். வயலுக்கா? ஏதாவது கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? இல்லப்பா, நேரமாச்சு, வயக்காட்டுக்கு போகணும்ல. நீங்க போங்க. சரிப்பா, நன்றி. வரேன். நீங்க வாங்க. என்ன கமலம், என்னப்பா என்ன சொன்னாங்க? தாத்தா மெக்கானிக் வேணா இங்க இருந்து ஒரு 5 மைல் தூரம் போகணுமா. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பக்கத்துல ஏதாவது வண்டி வருதான்னு பாப்போம். வந்து நான் டிரைவர் அனுப்பிச்சு மெக்கானிக் கூட்டு வர சொல்லலாம். என்ன மாமா இப்படி அபசகுணம் மாதிரி இருக்கு? இத நான் அபசகுணமா நினைக்கல. இருந்தாலும் நேரம் வீணாக்கிட்டு இருக்குல்ல. ஊருக்குள்ள வண்டி நின்று இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி காட்டுக்குள்ள வந்து நின்றுச்சே. நான் பாக்குறேன் தாத்தா. மித்ரா, உனக்கு வண்டி பத்தி ஏதாவது தெரியுமாமா? நான் சின்ன வயசுல இருந்தப்போ மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். மேடம், அப்படியா? சரி மேடம். மேடம் நீங்க வரலையா? நான் வரல. நீங்க கச்சிதமா வேலையை மட்டும் முடிங்க. சரிங்க மேடம். நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். ஓகேப்பா. யாரு போன்ல? அந்த நாகலட்சுமி அம்மா தான் போன் பண்ணாங்க. அவங்க அந்த வேன்ல வரலையா? என்னாச்சு அவங்களுக்கு? அந்த அம்மா அவங்க கூட தான் வேன்ல வந்திருக்காங்க. அந்த வினைக்கு இவங்க மேல சந்தேகம் அதிகம் வந்ததுனால அந்த வேன்ல வந்தா மாட்டிப்போன்னு பாதி வழியிலேயே திரும்பி போயிட்டாங்களாம். அப்போ நாம எதுவும் செய்ய வேண்டாமா? உங்களை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண சொல்லிருக்காங்க. கோயிலுக்குள்ள போய் அவங்க கூட நீங்க கலந்துக்கணுமா மேடம்? எனக்கு போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. போட்டோ வேடு. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். உண்மையிலேயே நியாயமான வேண்டுதலா இருந்தா, மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. சரிங்க ஐயா, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? உங்க பொண்ணை வர சொல்லுங்க. என் பொண்ணு வர முடியாத சூழ்நிலை சாமி. இந்த அம்மனோட சிறப்பே பெண் வாரிசு தான் பூஜை பண்ணணும். இந்த கோயில் உருவாக காரணமா இருந்த விவசாயியோட மகள் உருவத்துல அந்த அம்மன் வந்ததால பெண்கள் பூஜை பண்றது ஐதீகம். அதைத்தான் நாங்க பின்பற்றிட்டு வர்றோம். பூசாரி ஐயா, என் மகளுக்கு பதிலா மித்ரா இந்த ஐதீகத்தை பண்ணலாமா? இந்த பொண்ணும் என் மக மாதிரிதான். ஓ, தாராளமா பண்ணலாமே. பக்கத்துல இருக்கிற கோவில் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மனை குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஆஹா, கோயில் குளத்துல தண்ணி எடுக்க போறியா? மித்ரா, போ, நீ தண்ணி எடுக்க போ. நான் உன் உயிரை எடுக்க வரேன். இந்தாங்கம்மா, இத புடிங்க. குளம் அந்த பக்கமா இருக்கு, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன் இப்படி பண்ற? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தண்ணி எடுக்க வந்தேன். யாரோ என்ன தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டாங்களா? இங்க பாரு, இங்க யாரோ இருக்காங்களா ஒண்ணே என்னைய தவிர? சும்மா தள்ளி விட்டாங்கன்னு சொல்ற? இல்லங்க, நான் சொல்றது உண்மை. நிஜமா எனக்கு யாரோ தள்ளி விட்டுட்டாங்க. மித்ரா, வேண்டாம். நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. என்னங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைங்க, நம்புங்க. நம்பணும்? நான் உன்கிட்ட நான் சொல்றதெல்லாம் உண்மை,
என்ன நம்பு நம்பு நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன். அப்பெல்லாம் நீ நம்ப மாட்டேன். ஆனா நான் மட்டும் உன்னை நம்பணும். நல்லா இருக்கு மித்ரா உன் கதை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீச்சல் தெரியாத யாராவது தண்ணியில வேணும்னே விழுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ பண்ணுவ. நீ எப்படி விழுந்த நான் சொல்லட்டுமா? நான் எங்கேயோ தூரமா இருந்து வரத பாத்துக்கிட்டு இதான் கரெக்டான சமயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து டிராமா போட்டு நடிச்சிட்டு இருக்க. நான் வந்து உன்னை காப்பாத்துவேன், உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை ஏத்துப்பேன்னு அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் டிராமா போட்டுட்டு இருக்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் அரண்டவன் தான். ஏன் சொல்லு? நீ பாத்ரூம்ல குளிக்க போகும்போது உன் புடவைய பத்திரமா அந்த கூடக்குள்ளே கழட்டி வச்சுட்டு யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னல, அப்பவே நான் அரண்ட மித்ரா. ஐயோ, அதுவும் நிஜம் இதுவும் நிஜம் தாங்க. சாமி சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. இங்க இருக்கிற எல்லா சாமியும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலயும் நீங்க நம்பலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, தாத்தா காத்துக்கிட்டு இருப்பாரு. ஓ நடிப்பு. அம்மா தாயி, ஐயா, இந்த கோயில்ல வழக்கமா பெண் வாரிசுக்கு தான் முதல் மரியாதை செய்யணும். உங்க பொண்ணு வர முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த பொண்ணுக்கு பரிவட்டத்தை கட்டலாங்களா? ஆமா பூசாரி, இவளும் என் பொண்ணு மாதிரி தான், கட்டி விடுங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. கதைய முடிக்கலான்னு பார்த்தா பரிவட்டம் அது இதுன்னு சொல்லி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மித்ரா, உனக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் இல்லடி. என்ன எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? இந்த கோயிலோட தல விருட்சம் இது. இதுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. இந்த அம்மனே இந்த மரத்துக்கடியில சுயம்புவா ரூபத்துல வந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த மரத்துல அந்த அம்மனே குடிகொண்டு இருக்கிறதா நம்பப்படுது. அதனால நம்ம மனசுல உள்ள வேண்டுதல், நிறைவேறாத ஆசைகள், இல்ல இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி மாறணும், நல்லது நடக்கணும்னு எது வேணாலும் வேண்டிக்கிட்டு ஒரு சீட்டை எழுதி இந்த மரத்துல தொங்க விட்டா போதும். கண்டிப்பா எண்ணி 9 நாள்ல அது நடந்தே தீரும். எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. நீங்க வேணா உங்க நிறைவேறாத ஆசைகளை ஒரு சீட்ல எழுதி தொங்க விடுங்க. வாங்க. மித்ரா, உன் மனசுல ஏதாவது மாறணும், நடக்கணும்னு நினைச்சிருந்தா அதை எழுதி போடுமா. வினய், நீயும் மனசுல இருக்கிறத எழுதி போடுப்பா. தாத்தா, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் எழுதணும்னு தோணல. மித்ரா, நீ எழுதுமா. என்ன யோசனை? போமா.
என்னத்த பெருசா எழுதியிருக்க போறா? இவளுக்கு ஆசை ஒரு கேடு, அதை எழுத ஒரு பேப்பர் வேற. நானே இவளை போட்டு தள்ளணும்னு வந்திருக்கேன். உன் குடும்பத்தையே கருவறுக்க நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வேண்டுதல் ஒண்ணுதான் கேடு. வினைக்கு என் மேல இருக்கிற சங்கடம், வருத்தம், கோவம் எல்லாமே போகணும். வினை சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன சந்தேகப்படக்கூடாது. என்ன முழுசா நம்பணும். வினை அவநம்பிக்கையில இருந்து திருந்தி என்னை ஏத்துக்கிட்டு நான், அவரு, விக்ரம், நாங்க 3 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாமி. என்ன அவரு மனசார ஏத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா ஒப்புக்கு எங்க வாழ்க்கை இருக்க கூடாது. மித்ரா, உன் மேல இருக்கிறது இன்னும் வருத்தம் தான். நீ இன்னமும் என்ன நம்பல. எல்லாரையும் நான் சந்தேகப்படுற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிற. நான் சொல்றது எல்லாமே உண்மை மித்ரா. அந்த கார்த்திக், நாகு எல்லாம் நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. இப்ப கூட அந்த மரத்துல கட்டியிருந்த இந்த சீட்டை யார் அவுத்து இங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அங்கேயே திருப்ப கட்டிடுவோம். பூசாரி எனக்கு அம்மனோட கயிறு கட்டி விட்டாருல்ல. ஐயோ, அத காணோம். அபசகுணமா இருக்கே. உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கட்டி விட்டாங்க. இப்ப நான் அதை எங்க போய் தேடுவேன்? எங்க போச்சு? என்ன வினய், என்ன பண்றீங்க? நீங்க யாருமா? எனக்கு யாருமே இல்ல. எனக்குன்னு ஆதரவா யாருமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. உன்னை பார்த்தா அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. நீதான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் தாயி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்னும் புரியலமா. மித்ரா, நீ வண்டியில இரு. மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது காசு பண்ண வேணுமா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க ஐயா. ஆதரவு இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி உழைக்காம சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குங்க. அம்மா, உங்க வீட்ல என்ன ஒரு வேலைக்காரிய சேர்த்துக்க முடியுமாம்மா? நீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. இங்க என்ன பண்றீங்கம்மா? அது பெரிய கதைமா. அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை வாரிசு சரியில்லை. அதனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க பங்காளிங்க எல்லாம் சொத்து எல்லாம் புடுங்கிக்கிட்டு எனக்கு எதுவும் கொடுக்காம தெருவுல விட்டுட்டாங்கம்மா. நான் கல்யாணமும் பண்ணிக்கல. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கோவில் கோவிலா தங்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு உங்களை பார்த்ததும் கேட்கணும்னு தோணுச்சு. என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்களேன். எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேம்மா. சரிம்மா, வண்டியில இருங்க. மித்ரா, என்ன என்ன காரியம் பண்ற நீ? உனக்கு ஏற்கனவே அந்த கார்த்தி நாகுவால பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க யார் என்னன்னு தெரியாம இவங்களை எப்படி நீ வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? இல்ல வினய், இந்த கோவில்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட மட்டும்தான் கேட்டாங்க. அதுவும் இல்லாம அனாதன்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல எங்கேயாவது ஓரமா இருந்துட்டு போட்டுமே. இல்ல மித்ரா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுனா ஏதாவது காசு பணம் கையில கொடுத்து விடு, அது போதும். அதை விட்டுட்டு அவங்க யார் என்னன்னு தெரியாம எப்படி நீ வீட்டுக்குள்ள கூட்டு போக முடியும்? இல்ல வினய், இவங்கள பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல.
எனக்கு யாரோ அடைக்கலம் கொடுத்ததுனாலதான் நான் இப்போ இங்க இருக்கேன். இவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் இவங்க நம்ம கூடவே இருந்து. வாங்க வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஐயோ உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. அந்த சாமி தாமா உன்னை என்கிட்ட காட்டியிருக்கு. இல்லன்னா அந்த கோவில்ல தான் ஆதரவே இல்லாம. ஐயோ அம்மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல உதவி பண்றவங்க இருக்கிற வரைக்கும் யாருமே ஆதரவற்றவங்க இல்ல. இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ கருணை உள்ளத்தோட இருக்கியேம்மா, நீ நல்லா இருப்பமா. என் நன்றிய உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்கம்மா, இது நம்ம கெஸ்டோட வீடு. எங்க தாத்தா பாட்டியோட கல்யாணத்துக்காக நாம வந்திருக்கோம். அதுக்காக நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளுங்க. இன்னும் 2-3 நாள்ல நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மா. நான் என்னமா கேட்க போறேன்? உங்க கூட இருக்க நீங்க சம்மதிச்சிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன வடிவு, இந்த பொண்ணு பாசத்துல பெத்த தாயே மிஞ்சிருவா போல இருக்கே. எது எப்படி இருந்தாலும் சரி, நாம வந்த வேலைய முடிக்கணும். இந்தாங்கம்மா. என்னம்மா, எதுக்கு எனக்கு புடவையெல்லாம் கொடுக்குறீங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எனக்கு இங்க இருக்க இடமும் கொடுத்து கட்டிக்க புடவையும் கொடுத்திருக்கீங்க. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலையேம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த புடவைய கட்டிக்கோங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது உங்க வீடு மாதிரி தயங்காம என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் இப்ப வந்துடுறேன். போடி போ, நான் உன் கதைய முடிக்க வந்திருக்கேன். நீ என்னடானா என் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நீயும் அணைய போற. அது வரைக்கும் பிரகாசமா சந்தோஷமா இருந்துக்க. நீ எனக்கு இந்த புடவைய பிச்சை போடுறியா? நான் உன் கதைய முடிச்சேன்னா நாகு அக்கா எனக்கு என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாங்கன்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? இனிமே நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனைய தருவேன். சீக்கிரமாவே உன் கதையையும் முடிக்கிறேன். என்னப்பா, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. உட்காருங்க. நீங்க இங்க உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. பாத்து. அம்மா அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா நீங்க பயப்படாம இருங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அழுகாதீங்கம்மா. ஆமாம்மா, அப்பாவோட நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா. அழுகாதீங்கம்மா. அவருக்கு 80ஆம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுல இருந்து இந்த நாளுக்காக தாண்டா ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு குழந்தை மாதிரிடா. அம்மா, அவரே இப்ப கண்ணு மொழி பாரான்னே தெரியலையே. அழாதீங்க, மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், டாக்டர், அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அவர் நல்லாயிடுவார்ல? நீங்க யாருமா? டாக்டர், அவரோட ஒய்ஃப் இவங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்ன டாக்டர்? இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஹெவியா அடிபடக்கூடாது. நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். அவருக்கு காயம் சின்னதா இருந்தாலும் பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்ப அவர் கான்சியஸ் இல்லாம இருக்காருமா. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இன்டர்னல் பிளீடிங் ஏதாவது ஆயிருக்கான்னு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அவருக்கு பிளட் ஏத்தணும்.
அவரோடது ரேர் குரூப் பிளட் AB நெகட்டிவ். அதனால நாங்க பிளட் பேங்க்ல சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர் குரூப். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். ஓகே. என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, அவருக்கு வயசாயிடுச்சுல, உடனே பிளட் தேவைப்படுது. டக்குன்னு யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கம்மா. இவரோட பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. 4-5 யூனிட் பிளட் தேவைப்படுது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆளாளுக்கு சொல்லி பயமுறுத்துறாங்க? ஐயோ கடவுளே, நான் அவரை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். கடவுளே, இது என்ன சோதனை? எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுப்பா. இந்த ஓகேப்பா. மித்ரா போலாம். பாட்டி, தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? உள்ள இருக்காருமா. என்னாச்சு? ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? தாத்தா எங்க இருக்காரு? அப்பா உள்ளதான் மித்ரா இருக்காரு. போ பார்க்கலாம். மித்ரா, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது இல்ல? பாட்டி, தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க சரியா? நான் இருக்கேன், வினய் இருக்காரு, அவர் கண்டிப்பா பிளட்டோட இதோ இதோ அவரே சிஸ்டர் வந்துட்டாரு. சிஸ்டர் கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகே. டாக்டர், தாத்தாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் ஆபத்து இல்லைங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இன்டர்னல் டேமேஜ் எதுவுமே இல்ல. வெறும் வெளிக்காயம் மட்டும்தான். பிளட் சரியான சமயத்துல கிடைக்கலன்னா ரிஸ்க் ஆயிருக்கும். உங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். பாட்டி, என்ன பாட்டி அழுதுட்டு இருக்கீங்க? தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி, நாங்களாம் இருக்கோம்ல. டாக்டர், இப்ப நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? ஒரு 1/2 hourல கண் முழிச்சிடுவாரு. நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். தாத்தா, இப்ப எதுக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு? ரெஸ்ட் எடுங்க. ஆமா தாத்தா, பேசாம ரெஸ்ட் எடுங்க. இல்ல வினய், நான் பேசியே ஆகணும். இந்த 80 வயசுல நான் தப்பி பொழைச்சு வந்திருக்கேன்னா எல்லாம் அந்த கடவுள் தயவால தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 80ஆம் கல்யாணம் கொண்டாடுறதே எதுக்கு தெரியுமா? நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன். என் வாழ்க்கையில இனி எந்த சுமையும் இல்லை. VRS பெற தயாரா சந்தோஷமா இருக்க. இப்ப எல்லா கடமையும் செய்ய ஆயுளையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விழாதான் இது. ஆனா 80 வயசாகியும் கடவுள் என்ன அழைச்சிக்காம இவ்வளவு பெரிய விபத்திலிருந்து உயிர் பொழைக்க வச்சிருக்காருன்னா என் கடமை இன்னும் முடியல. ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க எந்த கடமையும் முடிக்காம இல்ல, எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டீங்க. உங்க ஆயுள் நீடிச்சிருக்கிறது எனக்காக தான். நான் தான் கடவுள்கிட்ட அனுதினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பூவோடையும் பொட்டோடையும் உங்களுக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு.
பாட்டி நல்ல காரியம் நடக்க போகுது. ஐயோ இப்ப எதுக்கு இத பேசிக்கிட்டு? நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்ல மித்ரா, பேச வேண்டிய தேவை இருக்கு. உன்னை வெறும் வாய் வார்த்தைக்கு ஒன்னு சொல்லல. நிஜமா உன்னைய நான் என் பொண்ணாதான் நினைக்கிறேன். நீயும் உன்னையும் பேருக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாமல்ல. ஹலோ மித்ரா அம்மா. தானியா, நான் விக்ரம் பேசுறேன். டேய் விக்ரம், எப்படிரா இருக்க? எங்களெல்லாம் மறந்துட்டல? அப்படிலாம் இல்ல தானியா. நீ, மித்ரா அம்மா, வினய் அங்கிள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன தானியா ஒரு மாதிரி பேசுற? என்ன பண்றது, எனக்கு எல்லாமே மித்ரா அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட என் நிஜ அம்மா மாதிரி இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் காந்திமதி பாட்டி இல்ல? இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு உடம்பு முடியலல்ல. என்னதான் இருந்தாலும் மித்ரா அம்மா மாதிரி வருமா? பேசாம நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். அது எப்படி முடியும் தானியா? டாடி வீடு இங்கதான் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ இங்க வந்துறியா? விட மாட்டாங்களே. நான் மம்மி கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொல்றேன். பிராமிஸா? பிராமிஸா. ஆனா இப்போ உடனே முடியாது. ஏன்னா டாடிக்கும் மம்மிக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமா? மறுபடியுமா? ஆமா தானியா. டேய் நீ ரொம்ப லக்கிடா. உன் அப்பா அம்மா கல்யாணத்துல நீயும் இருக்க. அப்ப ஆல்பத்துல உன் போட்டோவும் இருக்கும்ல? ஆமா தானியா. ஆனா நீயும் வாயேன். வேணும்னா கேட்டு பாக்குறேன். கண்டிப்பா வா, ஜாலியா இருக்கும். சரிடா. மித்ராமா எங்க? மம்மி ஏதோ வேலையா இருக்காங்க தானியா. நீ போனை கட் பண்ணு. நான் மம்மிய பார்த்துட்டு உனக்கு போனை போட்டு பேச சொல்றேன். ஓகே விக்ரம். உன் மேல எனக்கு இருந்தது வருத்தம் தான் மித்ரா, வெறுப்பெல்லாம் இல்ல. ஏன் மித்ரா என்ன புரிஞ்சிக்காம இருக்காளேன்னு ஏதோ கோவம் தான். ஆனா அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே போகுது. விடு மித்ரா, இதுக்கு மேலே நான் வீம்பு பிடிச்சிருக்க விரும்பல. முழு மனசோட தான் நான் கூட சேரணும்னு நினைக்கிறேன். நீ, நான், விக்ரம்னு நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். அதான் மித்ரா என்னோட ஆசை, கனவு எல்லாமே. ஓ, நீங்க ஒண்ணு சேர ஐடியாவுக்கு வந்துட்டீங்களா? அது நடந்தா தானே. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டேனே. மித்ராமா, ஐயா உங்க 2 பேரையும் சீக்கிரமா படுத்து தூங்க சொன்னாரு.
காலையில எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல சொன்னாரு. அதான் உங்களை தேடி வந்தேன். அப்படியா? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. மம்மி, இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. அங்க ஏதோ செட் ஆகி வர நேரத்துல சொன்னீங்க. விக்ரம், பேசாம படுத்து தூங்கு, வா. அப்போ கரெக்டா சொல்லுங்க, டாடி கூட கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க மம்மி, சந்தோஷமா? கொஞ்சம் சந்தோஷம்தான். அப்படி வாங்க வழிக்கு. இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் இல்லன்னு நாடகம் போடுறீங்க? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க பாட்டு பாடுனதுக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு மம்மி. மம்மி டாடி கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விக்ரம், உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த கல்யாணம். அதான் மம்மிக்கும் சந்தோஷம். இப்போ ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே மம்மி. தூங்கலாமா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். நீ போய் தூங்கு. என்னடா செல்லம், அம்மா உன் கூட தூங்கணும் அதானே? அதெல்லாம் இல்ல. நைட் ஆச்சுன்னா உன் கையால பால் கொண்டு வந்து கொடுத்து குடிச்சலன்னு குடுப்பல. இப்ப என்னடா அண்ணா, அப்பா கூட கல்யாணம்ன்றதும் மறந்துட்டேன், அப்படிதானே? ஐயோ சாரிடா, அம்மாக்கு இன்னைக்கு ஞாபக மறதி வந்துருச்சு, மன்னிச்சுக்கோ. சரி, இப்ப நான் போய் பாலாத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாமனோட மனசு. மம்மி, உங்களுக்கு டாடி மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு இந்த பாட்டுலயும் டான்ஸ்லயும் தெரியுது. நானும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐயோ, விக்ரம் தூங்கிட்டானா? மம்மி, நான் தூங்கவே இல்லையே. இந்தா, இந்த குடி. நல்லா தூங்குறா. இவள ஒரேடியா தூங்க வைக்கணும். நாளைக்கு உனக்கு கல்யாணமா மித்ரா? இத கல்யாண வீடா நினைச்சு எல்லாரும் தூங்குறாங்க. காலையில கண் முழிச்சு பாக்கும்போது இந்த வீடு எழவு வீடா மாறிடும் மித்ரா. இப்போ அது என் கையில தான் இருக்கு. அப்படிதான். உண்மையிலே நீங்க சொன்னது கரெக்ட் தான் வடிவமா. என்ன கரெக்ட் மித்ராமா? நீங்க இப்ப காலை அமுக்கி விடும்போதுதான் வலி நல்லா தெரியுது. நல்லா பண்றீங்க வடிவமா. அப்படிதான். மித்ராமா, மித்ராமா. வடிவம்மா, பாதியிலே விட்டுட்டு போனா எப்படிமா? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் அமுக்குங்கம்மா. உங்க கைக்கு என்னோட கால் அடிமையாயிடுச்சு.
சரி. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் போல. நம்ம அவசரப்பட்டு இந்த பிளான போட்டுட்டோமோ? ஆமா வடிவம்மா, எப்படி 3 மணிக்கு வந்து என் கால அமுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது வந்துமா, காலை அமுக்கிக்கிட்டே சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்துமா, நான் தூங்கிட்டு இருந்தேனா? இருங்கம்மா, மீதியை நான் சொல்றேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? திடீர்னு நான் உங்க கனவுல வந்து எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். நீங்களும் திடீர்னு எழுந்து வந்து பார்த்து அப்படியே மனசு கேட்காம என் ரூமுக்கு வந்து என் காலமுக்குனீங்க, அதானே? ஆமாமா, அதேதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரிம்மா, எனக்கு உண்மையாவே தூக்கம் வருது. நீங்க போய் தூங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் வடிவம்மா. என் கையாலேயே உன் காலை அமுக்கி விட வச்சிட்டல. கூடிய சீக்கிரமே உன் கதையை முடிக்கிறேன்டி. இந்த நல்ல விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணுமே. ஹலோ, சொல்லு வடிவு. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, நான் இங்கதான்க்கா இருக்கேன். இங்கதான் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன வேலையை செய்ய நீ முயற்சி பண்ண மாதிரி தெரியலையே. இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? அக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் மித்ராவை போட்டு தள்ளுறதுக்காக எல்லா விதமான பிளானையும் போட்டு ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னக்கா இப்படி பேசிட்டீங்க? அதுக்கு இல்ல வடிவு, நான் அங்க இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவ கதையை முடிச்சிருப்பேன். அதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். புரியுதா? புரியுதுக்கா. இதுக்கு முன்னாடி போட்ட பிளான்ல இருந்து எப்படி அவ தப்பிச்சிட்டா? ஆனா நான் இப்ப போட்டிருக்க பிளான்ல இருந்து அவங்க 4 பேருமே தப்பிக்கவே முடியாதுக்கா. அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? அப்படி என்ன பிளான் போட்டு வச்சிருக்க? அந்த மித்ரா, வினய் அந்த 2 பெருசுங்களும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க போற கார்ல பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கேன்க்கா. சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்றேன். இப்ப நான் வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன்க்கா. சரி வடிவு. நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஈசனே வந்தாலும் தடுக்க முடியாது. போன முறை நீ தப்பிச்சிட்ட மித்ரா, ஆனா இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. சாமி கும்பிடவா போற? நீ அந்த சாமி கிட்டயே போக போற. ஓ, குளிச்சிட்டு இருக்கியா மித்ரா? இந்த ஸ்ப்ரேவை அவ முகத்துல எப்படி அடிக்கிறது? ஒருவேளை அவ முகத்துல அடிக்க போய் என்ன பாத்துட்டானா என் கதை கந்தல் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. மித்ரா, உன் மேக்கப் கிட்டு கூடயே நான் இதை வச்சிடுறேன். நீ இதை எடுத்து அடிச்சா மயக்கம் வந்துரும். நான் உன்னை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவேன். என்னது ஸ்ப்ரே புதுசா இருக்கு? இவன் வேற எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அடிக்க போறானே. லேடி ஸ்ப்ரேவா இருக்கு, நாம அடிக்க கூடாது. ரெடி?
ரெடி ஆயிட்டு வரட்டும். நாழி எடுத்து மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்கோ. அழைச்சிட்டு வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் போட குட்டி மாப்பிள்ள. வாயா உட்கார். ஏய் குட்டி மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மாவுக்கு 2வது முறையா கல்யாணம் நடக்க போகுது. அப்பா அம்மா கல்யாணத்தை அவங்க பெத்த பையனே பாக்குற குடுப்பின உனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கா. யூ சோ லக்கி. அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தா அப்ப நானும் சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா இருப்பாங்க. சின்ன குட்டி. நாழியாருது ஒன்னு அழிச்சுன்னு வாங்கோ. மா நீ போய் மித்ராவை கூட்டு வாமா, நேரம் ஆயிடுச்சு. போமா. சரிங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேங்க. போங்க போங்க, மணப்பொண்ண நல்லா அழைச்சிட்டு வாங்க. இந்த மண மேடை டிராமா மேடையா ஆக போது பாருங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருப்பாளோ? நேரமாயிட்டே இருக்கு, ஒன்னு அழிச்சுன்னு வாங்கோ. இல்லாத பொண்ண எப்படி ஐயரே கூட்டிட்டு வருவாங்க? அவ கதை தான் இன்னையோட முடிய போகுது. பா சொல்லுங்க. மித்ரா உன் தங்கச்சி கூப்பிட போச்சு, இன்னும் வரல. போய் என்னன்னு பாத்துட்டு வா. சரிப்பா, நான் போய் பாத்து. பா, மித்ராவை காணும்பா. டாடி, மம்மிய காணும்னு சொல்றாங்க டாடி. விக்ரம், நீ மம்மி எப்ப பார்த்த? மம்மி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தேன் டாடி. அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு வந்துட்டேன். இப்ப மம்மிய எல்லாரும் காணும்னு சொல்றாங்க. சரி, ஒண்ணு இல்ல, பயப்படாத. மம்மி இங்கதான் எங்க இருப்பாங்க. நான் போய் பார்த்து வந்துடுறேன். மாப்பிள்ள நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சொல்றேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லணும்னா எண்ணி பார்த்தா ஒரு நாள், சில நிமிஷம் கூட இல்ல. நம்ம கையில இருக்கும் போது ஒரு பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீங்களும். நான் இல்லாதப்ப தேடி வந்தீங்க. நான் நெருங்கி வந்தா நீங்க விலகி தூரமா போறீங்க. இப்ப கூட நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க மனச புரிஞ்சுக்கிட்டு என் தப்ப உணர்ந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே எப்படி மயக்கம் போட்டு விழுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க வினய். ஒத்துக்கிறேன், நான் யோசிக்கலதான். 6 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மித்ரா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஜாதகம் எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கல்யாணம் பண்ணும்போது 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாமளா எதுவுமே பார்க்கலையே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானே எனக்கு தோணுது மித்ரா. ஆமாங்க, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவதான். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மனசு ரெண்டும் ஒத்து போச்சுன்னா எந்த பொருத்தமும் தேவையில்லை. நான் உங்களை மனசார ஏத்துக்கிட்டு தான் உங்க பின்னாடி வந்தேன். வந்தது தப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீங்க உங்க வழிய பாருங்க. என்ன பிடிக்கலன்னா விட்டுருங்க. எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சுக்கிறேன்.
யோசிச்சு பாருங்க. யோசிச்சாதான் தெளிவான விடை கிடைக்கும். மனசு எப்பவுமே உண்மையதான் நம்ம கிட்ட சொல்லும். ஆனா புத்தி வெளியில சொல்லும் போது அது நாடகம் போடும். அந்த நாடகம் தான் வினை. ஐயோ, நாகக்கா. யாருமா போன்ல? அது வந்து ஏன் பேசாம கட் பண்ணிட்டீங்க? பேச வேண்டியதானே? அது வந்து கடன்காரன் தாமா போன் பண்றான். அதனாலதாமா எடுக்கல. கடன்காரனா? நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா என்ன? உங்களதாங்க. உங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்களா? ஆமா, கடன் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்கன்னா அப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க? அது கொஞ்ச நாள் கோவில்ல தங்கியிருந்தேன்ல, அங்கதான் பழக்கம். அடுத்த முறை பாக்குறப்போ கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் போன் பண்றாங்க. ஐயா, ஏண்டா எண்ணெய் குடிக்கிறது கூட ஏழ்றையா? உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. டேய், சிரிச்ச முகத்தோட குடுறா. ஆசைப்படுறல. உங்களதாமா கேக்குறேன், எங்க போயிட்டு வரீங்க? அதாமா, அந்த கடன்காரன் கிட்ட தான் போன்ல பேசினேன். அவன் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேம்மா. மொத்தமா பைசல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வரதான் போன் பண்ண போனேம்மா. கடன்காரன் பேசுனீங்களா? ஆமா ஆமா தம்பி. அம்மா, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க. ஏமா, அதான் மாப்பிள்ள கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஏன் முடிச்சிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? வடிவமா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? சரி மா, உங்க போன் கொடுக்குறீங்களா? எதுக்கு தம்பி போன் கேக்குறீங்க? நான் தான் பேசிட்டேன்னு சொல்றேன்ல. அட என்னமா நீங்க,
என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கீங்க. நானும் உங்களை சொந்தக்காரங்களா நினைக்கிறேன்னு வைங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் நீங்க மித்ராவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா, அதனாலதான் அப்படி சொன்னேன். போனை கொடுங்க. தம்பி, நான் சொல்றதுதான் உண்மை. என்ன நீங்க நம்பலாம். உங்களுக்கு நன்றி உணர்வுனா என்ன தெரியுமாமா? நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க, இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. வினய், கொஞ்சம் இருங்க. உண்மையாவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போனை கேக்குறீங்க? அம்மா, நான் கேக்குறேன்ல, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போன் பண்ணி பேசிட்டேன், கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க யாருக்கு போன் பண்ணாங்க நான் சொல்றேன். மா, உங்க போன் கொடுங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? அவங்க போனை நீங்க ஏன் கேக்குறீங்க? அது அவங்க பர்சனலா இருக்கலாம். அவங்க போன் எதுக்கு உங்களுக்கு? மித்ரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மா, உங்க போன் கொடுங்க. வினய், சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு அவங்க போனை கேக்குறீங்க? ஒண்ணுல அவங்க வச்சிருக்காங்கல்ல போனு, அதுல புதுசா ஒரு கேம் வந்திருக்கு, அத விளையாடி பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசை மித்ரா. அதான் போன் கேட்டேன். மா, உங்க போன் கொடுங்களேன். ஐயோ, ஏங்க இப்படி சில்லியா பிஹேவ் பண்றீங்க? நீங்க அவங்கள அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி? நீங்க வாங்க போலாம். மித்ரா, சில்லியாவும் பிஹேவ் பண்ணல, சில்லி சாசாவும் பிஹேவ் பண்ணல. மாப்பிள்ளை எதையோ மனசுல வச்சிருந்தா அவங்க கிட்ட போனை கேட்கறான். வாங்கி பார்க்கட்டும். போனை கேட்கறான்ல, போனை கொடுமா. மாம்சு, மயிலனாலாம் இறகு போடாது. இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாரு. இரு. டாடி, மம்மியை பாருங்கல்ல. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். டேய் குட்டி மாப்பிள்ள, என்னடா மம்மி நாடி இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க? கார்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் முடியவே இல்லை பாத்தியா? ஏன் மம்மி இன்னைக்கு சூப்பரா Dress போட்டுன்னு வந்திருக்க? இன்னைக்கு உன் பர்த்டேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம். இன்னைக்கு எனக்கு பர்த்டே எல்லாம் இல்லடா. ஆனா இன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. விக்ரம், இன்னைக்கு மாதிரி உங்க அம்மா எப்பவுமே இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். மம்மி, டாடியோட ஆசையை கேட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க நடந்துக்கணும். அம்மா இனிமே அப்பா என்ன சொல்றாங்களோ அத மட்டும்தான் செய்வேன்.